ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நிஃப்டி ஒரு ஃப்ளாட்டான கண்டிஷனில் தான் முடிச்சிருக்காங்க. மார்னிங் ஓப்பனிங் வந்துட்டு கொஞ்சம் ஹையில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு இறக்கம் அப்படிங்கிறத கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நேற்று முடிச்ச அதே இடத்துல வந்துட்டு இன்றைக்கும் வந்துட்டு முடிச்சிருக்காங்க நிஃப்டி பொறுத்தளவுக்கும். அதே போல் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெஷலாக வந்துட்டு வழக்கம் போல் பிஎஸ்யூ பங்குகள் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3% அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி 187 புள்ளிகள் வந்துட்டு ஏற்றத்தில் முடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான முக்கியமான காரணம் வந்துட்டு வியாழக்கிழமை நடக்க போகிற அந்த மானிட்டரி பாலிசி மீட்டிங்காக தான் வந்துட்டு இந்த ஒரு விலை உயர்வு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. பெரிய விதமான சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. பாண்ட் ஈல்ட்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுனால வந்துட்டு இந்த விதமான சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படுது. இன்னைக்கு நிறைய பங்குகள் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஐஓபி 17.91%, யூகோ பேங்க் 16.33%, கனரா பேங்க் வந்துட்டு அவங்களோட ஸ்பிளிட் அறிவிச்சதுக்கு அப்புறமா 5.89%, அதுக்கப்புறம் சென்ட்ரல் பேங்க் வந்துட்டு 11.42% அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வழக்கம் போல் சொன்னது தான். நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இப்போதைக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க் மட்டும் தான் இருக்குது. நம்ம அதை மட்டும் தான் வச்சுருக்க சொல்லியிருக்கோம். மற்ற எல்லா பேங்க்கையும் வந்துட்டு பிஎஸ்யூ செக்டரில் வந்துட்டு எக்ஸிட் ஆக சொல்லிட்டோம். பஞ்சாப் நேஷனல் பேங்க் மட்டும் ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்துட்டு மந்த்லி ஃப்ரேம்லேயே ஆகட்டும், இயர்லி ஃப்ரேம்லேயே ஆகட்டும், அவங்க நல்ல ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 130 அப்படிங்கிறத ரீச் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ 123 அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு 130, 135 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. அப்போ வேணால் நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் எக்ஸிட்டுக்கு. அந்த 130யும் பீட் பண்ணிவிட்டு ஒரு 150, 160 போயிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 210 வரைக்குமே போகிறக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பஞ்சாப் நேஷனல் பேங்கை பொறுத்தளவுக்கு இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி அந்த லெவலுக்கு போனாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டு ரொம்பவே சேஃபாக வெளியே வரலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு வந்துட்டு பஞ்சாப் நேஷனல் பேங்கை மட்டும் உங்களோட போர்ட்ஃபோலியோ வச்சுக்கோங்க. மற்ற பேங்க்கை வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் எக்ஸிட்டுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்ததாக பயோகான் பற்றி ஒரு முக்கியமான தகவல் அப்படிங்க வந்திருக்கு. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கில் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு டார்கெட் ரீச் பண்ணோம். அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்கை பற்றி அதிகமாக நம்ம பேசலை. இன்றைக்கி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3% பக்கம் இறக்க அப்படிங்க கொடுத்தாங்க. இதுக்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிறதும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு இந்த பயோகான் பொறுத்தளவுக்கும் யூஎஸ்எஃப்டிஐ கிட்ட இருந்து ஒரு கேன்சர் ட்ரக்குக்கான அப்ரூவல், அதாவது தற்காலிகமான அப்ரூவல் அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும் டெஃபினட்டாக ஒரு குட் நியூஸ் தான். இருந்தாலும் வந்துட்டு ஷேர் வந்துட்டு கீழே போயிருக்காங்க. நியூஸுக்காக ஸ்டாக் ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. ரீசெண்டாக வந்துட்டு அவங்களோட 50 ஹை 307 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து ரீச் பண்ணாங்க. அதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கூட கரண்ட்டாக இருந்திருக்க வாய்ப்புகள் அப்படிங்க அதிகமாக இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட 284 வரைக்குமே கீழே இறங்கினாங்க. திரும்ப வந்துட்டு ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறதா இருக்குது. அதை நீங்கள் அந்த 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும் நினைக்கிறேன். இதுக்கப்புறமா நல்ல ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறதையும் ஸ்டாக் கொடுத்தாங்க. ஸோ திரும்ப வந்துட்டு நாளைக்கு இந்த நியூஸ்க்கான ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். திரும்ப ஒரு 300, 305 வரைக்குமே போக வாய்ப்புகள் அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்டாக்கில் அதிகமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் அடிப்படையில் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா கிட்டத்தட்ட ஸ்டாக்கோட பிபிஐ 43 கிட்ட போயிட்டாங்க. இண்டஸ்ட்ரி பிபிஐ 34. நம்ம கன்சிடர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஸ்டாக்கோட பிபிஐ வேல்யூ. இப்போ கொஞ்சம் ஹையராக மாறிட்டாங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். திரும்ப நம்ம லெவலுக்கு வரும்போது நான் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போதைக்கு இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஓகேங்களா? திரும்ப இந்த ஸ்டாக்கை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற டைம் வரும்போது நான் வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது அகைன் வந்துட்டு இப்போ நம்ம பேடிஎம் பற்றி தான் பேசணும். ஏன்னா மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்துட்டு கமெண்ட்டில் வந்து பேடிஎம் கன்சிடர் பண்ணலாமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட கேட்குறீங்க. ஸோ இதுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நான் என்ன பண்ண போகிறேன், நான் இந்த ஸ்டாக்கை வந்துட்டு எப்படி என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேடிஎம் பொறுத்தளவுக்கும் கண்டிப்பாக வந்துட்டு இவங்க ஏதோ ஒரு நான் கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. அதனால் மட்டும்தான் வந்துட்டு இவங்க இப்போ ஆர்பிஐ வந்துட்டு இவங்களோட பேங்கிங் லைசன்ஸை வந்துட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கஸ்டமராகவும் சரி, இந்த பேங்க்கோட இன்வெஸ்டராகவும் சரி, ஒரு கம்பெனி நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் வந்துட்டு இவங்க ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருப்பாங்க, இவங்க நமக்கு நல்ல ஒரு சர்வீஸை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்துட்டு இதில் நம்ம ஸ்டாக்கோ இல்லை இந்த பேடிஎம் ஆப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது அந்த ஒரு நம்பிக்கைக்கு ஒரு குறைபாடு ஏற்படுத்தியிருக்காங்க. இது வந்து ரூல்ஸை மீறி சில ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இழப்பால் இன்றைக்கி ஸ்டாக் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 40% அப்படிங்கிறத இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் கம்பெனி சைட்லேருந்து ரீசெண்டாக கொடுத்தாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படின்னா திரும்ப அந்த நம்பிக்கையை ஷேர் மார்க்கெட்லேயே ஆகட்டும், ரியல் பிஸ்னஸ்லேயே ஆகட்டும் வந்துட்டு நம்ம கிட்ட மீண்டும் உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது திரும்ப வந்துட்டு இவங்க அந்த நம்பிக்கையை வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு வரணும். ஸோ அந்த மக்கள்கிட்ட நம்பிக்கை கொண்டு வரதுக்கு மேபி ஒன்று ஓனர்ஷிப் சேஞ்ச் ஆகணும், அப்படி இல்லைனா சில முக்கியமான நம்பகத்தன்மையான இன்வெஸ்டர் வந்துட்டு இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறமா மேபி இது 2 காரணம் நடந்தால் தான் வந்துட்டு டெஃபினட்டாக இந்த பேடிஎம் ஷேர் மீண்டும் பழைய நிலைமைக்கு போகும். அது வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஏற்றங்களுக்கு அப்படி கொடுப்பாங்க. திரும்பவும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நியூஸ் இதை பற்றி வந்துச்சு அப்படின்னா திரும்பவும் வந்துட்டு கீழே விழ தான் செய்வாங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த நியூஸ் என்னாச்சு, அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிற பற்றி எதுவுமே தெரியல. மேபி வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கும். அவங்க என்ன தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. திரும்பவும் வந்து ஒரு ரிப்போர்ட் வரும்போது அது பாசிட்டிவாகவும் வரலாம், நெகட்டிவாகவும் வரலாம். ஒருவேளை நெகட்டிவாக வந்தாங்க அப்படின்னா
அப்படின்னா மேபி இதை விடவும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்க அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் அண்ட் கான்ஃப்ளிக்டான சுச்சுவேஷனில் வந்துட்டு ஒரு ஸ்டாக்குக்குள்ளே நம்ம என்ட்ராயிட்டு திரும்ப அதில் நம்ம மாட்டிக்கூடாது அப்படிங்கிறதா என்னோட ஒப்பீனியனாக இருக்குது, என்னோட பார்வையாக இருக்குது. அதனால் நம்ம ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ணுற எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு ஸ்டாக் தான், அதுவும் வந்துட்டு கண்டிப்பாக ப்ராஃபிட் தருவாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிற ஸ்டாக்கை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு ஆல்ரெடி நமக்கே 1000 பிரச்சனை இருக்கும், புதுசாக ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக இங்கே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது, என்னை பொறுத்தளவுக்கும் பேடிஎம் வந்துட்டு சேஃபாக தோணுது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்லியிருக்கோம், யூபிஎல். ஸோ யூபிஎல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்களோட Q3 பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. Q3 பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லைங்க, லாஸ்ட்டாக 5 இயர்ஸில் அவங்களோட ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது -2% தான். அதே போல் லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது -32%, லாஸ்ட் 3 மந்தில் கூட -19% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இப்போ வரைக்குமே இருக்காங்க. ஸோ இதுக்கான முக்கியமான காரணம் வந்துட்டு கெமிக்கல்ஸ் கம்பெனியோட இப்போது ரீசெண்டாக இருக்க பர்ஃபார்மன்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரிசல்ட் வந்த குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல் கம்பெனிஸ் கூட கிட்டத்தட்ட அவங்களோட நெட் லாஸை தான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு கெமிக்கல் கம்பெனியில் வந்துட்டு ஒரு டிப் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு, ஒரு செக்டார் க்ரைசஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும் தீபக் ஃபெர்டிலைசரும் வந்துட்டு அவங்களோட ஆல் டைம் ஹைலேருந்து பயங்கரமான ஒரு பாட்டம் லெவலுக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஒன்று அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கெமிக்கல் செக்டரில் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு ஓவரால் செக்டர் க்ரைசிஸும் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் டெஃபினட்டாக கம்பேக் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு நமக்கு டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃபர்தராக ஒரு குட்டி குட்டி அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற அந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிளோட க்ரோத்து கன்சிடர் பண்ணி ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் செக்டர்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கான காரணம் வந்துட்டு பேட்ரிஸ் மேனுஃபேக்சரிங்கில் கெமிக்கல் கம்பெனிஸ் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை தருவாங்க. அதனால் வந்துட்டு டெஃபினட்டாக இந்த மாதிரி கம்பெனிஸ் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில அக்ரி கம்பெனிஸும் இதில் இருக்காங்க. அது முக்கியமான காரணம் ரீசெண்ட் டைமில் வந்துட்டு ரெயின்ஃபால் குறைஞ்சிருக்கு நார்த் இந்தியா சைடில். சவுத் இந்தியாவில் வந்துட்டு நிறைய பக்கம் வந்துட்டு மழை குறைஞ்சிருக்கு. இந்த முக்கியமான காரணங்களால தான் வந்துட்டு அக்ரி பிஸ்னஸும் முடிஞ்ச அளவுக்கு போகலை. ஏன்னா ஃபெர்டிலைசர்ஸ் தான் வந்துட்டு மேக்ஸிமம் இவங்களுக்கு ரெவன்யூக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு இப்போ வரைக்குமே. இதெல்லாமே குறைஞ்சனால வந்துட்டு பங்குகள் நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்காங்க ரீசெண்ட் டைமில். ஸோ திரும்பவும் வந்துட்டு மேலே போக ஆரம்பிப்பாங்க. அதுக்காக நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும், கன்சாலிடேஷனில் இருக்கணும். நம்ம இந்த மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான பங்குகள் இறங்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேஷன் அப்படி பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய புல் மார்க்கெட்லேயே இவங்க ரொம்ப ரொம்ப டிஸ்கவுண்டான ப்ரைஸில் கிடைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு செக்டார் க்ரைசிஸ் எடுத்துக்கிட்டு அந்த செக்டார்லேயே இருக்க பெஸ்ட்டான ஸ்டாக்கை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபாலிங் டைமில் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இவங்க அவங்களோட க்ரோத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லா செக்டார்லேயும் வந்துட்டு அந்த செக்டார் கீழே விழுவதுக்கான ஒரு டைம் இருக்கும், திரும்ப மேலே போகிறதுக்கான டைமும் இருக்கும். ஸோ மேலே போகிறதுக்கான டைம் வரும்போது உங்களோட ப்ராஃபிட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நல்லா வளர்றதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சஸ்டெயின் ஆக முடியும். ஸோ கீப் இன் மைண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்ததாக வந்துட்டு நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நைக்காவோட Q3 ரிசல்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரொம்ப ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு. ப்ராஃபிட் கிட்டத்தட்ட டபுளாக வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்துட்டு ரெவன்யூவும் கிட்டத்தட்ட இயர் 22% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்துட்டு இறக்கத்தை தான் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம பார்த்துருக்கோம், நிறையா ஸ்டாக்கு இதை பார்த்துட்டு இது ஒன்றும் புதுசு கிடையாது. நல்லா ரிசல்ட் கொடுத்த நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு இறக்கத்தை தான் சந்திச்சிருக்காங்க. ஆனால் ரிசல்ட் ரொம்ப மோசமாக கொடுத்த கம்பெனிஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் சஸ்டைன் மேலே போயிருக்காங்க. கண்டிப்பாக சேல்ஸ் வைஸும் சரி இயர் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், நெட் ப்ராஃபிட் வைஸும் சரி கிட்டத்தட்ட பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ரீசெண்ட் டைமில் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்குது. ஸோ அதை நீங்கள் ப்ராஃபிட் லாஸ் ஷீட்டில் பார்த்தா உங்களுக்கு புரியும். கிட்டத்தட்ட இவங்களோட ட்ரையல் டு 12 மந்த் டேட்டா வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு 33 crores போயிருச்சு. அதே போல் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களோட FI ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, DI ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பப்ளிக் ஹோல்டிங்ஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ ஸ்டாக் சரியான பாதையில் போயிட்டு இருக்காங்க. அக்குமுலேஷன் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணுங்கள். நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட்டை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியுது, முழுக்க வந்துட்டு ஒரு நியூஸ் பேஸ் பண்ணி தான் இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட் வந்துட்டு மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சில செக்டார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பவர் செக்டர் மேலே கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருங்க. ஸோ பேட்டரி செக்டர்ஸ் மேலே கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருங்க. பேட்டரி செக்டர் எடுத்துக்கும் போது கெமிக்கல்ஸ் செக்டர் மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்ததாக வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்துட்டு ஐடி செக்டர். ஐடி செக்டர் இப்போதைக்கு கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக போயிட்டுருக்காங்க. ஸோ திரும்ப ஒரு வாய்ப்பு வரும்போது நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ப்ரைவேட் பேங்க்ஸ். ஸோ ப்ரைவேட் பேங்க்குக்கு வந்துட்டு ஒரு பெரிய கல் அப்படிங்கிறது விழுந்திருக்கு.
பிரைவேட் பேங்க் எப்போ நம்ம மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்களோ அது வரைக்குமே நிஃப்டி இந்த மாதிரி கன்சாலிடேஷன் ஜோனில் இருப்பாங்க. ஒரு நல்ல ஏற்றம் அப்படிங்க வரணும் அப்படின்னா திரும்ப வந்துட்டு பேங்கிங் செக்டர் பேக் டு ஆக்ஷன் வரணும். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்துறதுக்கான ஆக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. இப்போ பொறுத்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பேங்க் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க், ஃபெடரல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ இப்போதைக்கு சவுத் இந்தியன் பேங்க் மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டாம். அதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைட்ஸ் இஷ்யூ போயிட்டுருக்கு. அதுக்கான நியூஸ் என்ன அப்படிங்கிற கிளியராக தெரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம ஃபோக்கஸ் பண்ண லெவல் வந்துட்டு கிட்டத்தட்ட 23, 20 அந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஹை ரேஞ்சில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போதைக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை அனுபவிச்சுக்கலாம். திரும்ப என்ட்ராகிறத பற்றி நம்ம யோசிக்கலாம். இப்போதைக்கு ரைட்ஸ் இஷ்யூ போயிட்டுருக்கு. யாராச்சும் வந்துட்டு பயமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மேபி எக்ஸிட் கன்சிடர் பண்ணுங்கள். திரும்பவும் என்ட்ரி கொடுக்கலாம். ஆனால் இங்கேருந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது, இங்கேருந்து கீழே வரவும் வாய்ப்பு இருக்குது. அதை வந்துட்டு காலம் தான் முடிவெடுக்கும், மேலே போகணுமா கீழே வரணுமா அப்படிங்கிறத. ஸோ இன்னும் சேஃப் வந்துட்டு நீங்கள் இதை ஹோல்டு பண்ணிவிட்டு இதை பார்க்காதீங்க. ஸோ என்ன வேணால் நடக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூவ் பண்ண தயாராக இருக்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இந்த வீடியோ உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் ஏதாச்சும் ஒரு விதத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்துட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.